டீம்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஆமா, அது ஒண்ணுமே பண்ண முடியாது சார். தெளிவா நம்ம எதுக்கு வந்துருவோம், டீம் ஏ டீம் பி அவ்வளவுதான். அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா சார்? இது டீம்னு நினைச்சு அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார், அதான் சார் உண்மை. ஒருத்தர் ஃபார்ம் பண்ணா இன்னொன்னு ஃபார்ம் ஆயிடுது தன்னால. ஆமா, இப்பவும் இவளுக்கு என்ன நடந்ததுன்னே விளங்கல, அதான் இப்படி வாயப்படாத நிக்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிரிக்கிறாங்கப்பா அங்க ஆபீஸ்ல என்ன பார்த்து. நம்மள தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வேணாம் அந்த 4 பேர்ல. அதான் சார் சொல்றேன், ஆடுறதுக்கு முன்னாடியே இவங்க ஆடினா என்ன தோக்க தான் அடிப்பாங்கன்றத அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஐயோ குறும்படம்னு ஒண்ணு இருக்கு சார். ஏன்னா ஒரு பாயிண்ட் இருக்கிற பூர்ணிமாவை விட 2 பாயிண்ட் இருக்கிற மாயாவை விட யோசிப்பல எவன் எனக்கு ஆப் வைப்பான் உள்ள இருக்கவனு. நீ கண்டிப்பா வைப்ப. அப்படிதான் யோசிச்சேன். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. அவங்க வந்து டீமா பண்ணா ஸ்ட்ராட்டஜி, நம்ம டீமா பண்ணா துரோகம். நீங்க சென்னையில இருக்கீங்களா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சென்னையில இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது. அதாவது சென்னை ஆவடியில ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் பக்கத்துல ஒன்ஸ் மோர் போலாமா டாடி அப்படின்ற பொருட்காட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த பொருட்காட்சியில அம்யூஸ்மெண்ட் பார்க், கேம்ஸ், ஃபுட் ஸ்டால்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. குறிப்பா இந்த நியூ இயருக்கு டிசம்பர் 31 நைட் 8:30 மணில இருந்து டிஜே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லிட்டு பயங்கரமா களை கட்ட போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம கேம்ஸ் கூட இருக்கு. இந்த கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு ஜான் 1 ஈவினிங் சில கிஃப்ட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. முக்கியமா ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வீக்கெண்டை தவிர்த்து வீக் டேஸ்ல மட்டும் நோ என்ட்ரி ஃபீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸே கிடையாது. நீங்க வெறும் ஐடி கார்டை மட்டும் காமிச்சா போதும். சோ யாரெல்லாம் இந்த நியூ இயருக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான நியூ இயர் பிளான் ரெடியா இருக்கு. சோ போய் விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 7 உடைய டே 90 அண்ட் எபிசோட் 91 ஓட ரிவ்யூ தான். சாட்டர்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல கமல் சார் என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு வந்து அவருடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சுட்டு அண்ட் அப்படியே ஃப்ரைடே எபிசோட் வந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் கிளம்பிட்டாப்ல. வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது என்று பார்க்கலாம். அண்ட் ஃப்ரைடே எபிசோட்ல மாயா ஒருவேளை எவிக்ட் ஆகி வெளியே போனா அந்த இடத்துல அவங்க எந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெமோ ஒன்று காமிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்னுடைய ஃபேமிலி தான், ஒருத்தர் என்னுடைய அண்ணன் தங்கச்சி மாதிரி தான், அண்ட் எனக்கு காயின் கொடுத்தா அந்த காயினை கொடுத்து நான் விஷ்ணு கிட்ட தான் கொடுப்பேன்ற மாதிரி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது மாயாவே ஒருவேளை நம்ம வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்தா கூட விஜய் டிவி கமல் சார் இங்க பாரு மாயா, நீ அந்த மாதிரிலாம் ஒரு துளி யோசிக்க கூடாது, உடனே நாங்க டைட்டில் வின்னர் ஆக்காம விட மாட்டோம், இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டே 1லயே எழுதிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வாரம்லாம் மாயாக்கு ஓட்டு வரல அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். பட் இருந்தாலும் நாங்க சேஃப் ஜோன்ல தூக்கி வைக்கிறோன்ற மாதிரி வச்சு விட்டுருக்காங்களே. இதை நினைக்கும் போது என்னத்த சொல்ல, இந்த ரவீனாக்கெல்லாம் எவ்வளவு ஓட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் நம்மளுடைய ஆறுதலுக்காக சரி நிக்சனையும் தூக்கி வெளியே போடுன்ற மாதிரி நிக்சனையும் எவிக் பண்ணிட்டு மாயாக்கு பதிலா ரவீனாவை பலி அடா கொடுத்திருக்காங்க. நான் இந்த காயின்ஸ் எல்லாம் யாருக்கு கொடுக்க விரும்புறேன்னா விஷ்ணு. நான் இந்த காயின்ஸ் எல்லாம் யாருக்கு கொடுக்க விரும்புறேன்னா அதுக்கப்புறமா பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சு இவ்வளவு நாளா அர்ச்சனா விஜய் வர்மா இவங்க 2 பேர் தான் மாறி மாறி டாஸ்க் லெட்டர் படிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வேற யாராச்சும் படிக்க ஆசைப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி இவரே கேட்டுட்டு விஷ்ணு நீங்க வந்து படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவை இன்வைட் பண்ணும்போது தெரிஞ்சு போச்சு. ஓகே, டிக்கெட் பின்னாலே மூடிட்டாங்க, டிக்கெட் பின்னாலே வாங்கினது வந்து விஷ்ணு தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி விஷ்ணு வந்து டாஸ்க் லெட்டர் எடுத்து படிச்சு பார்த்தா இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா போயிருக்கிறது வந்து விஷ்ணு தான் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்துச்சு. சோ எப்படியோ அடிச்சு புடிச்சு மனுஷன் ஃபினாலே வர வரைக்கும் போயிட்டாப்ல. வாழ்த்துக்கள் Big Boss Season 7 ticket to finale winner Vishnu Vijay. அண்ட் மற்ற சீசன் எல்லாம் டிக்கெட் டு ஃபினாலே எல்லாம் அப்படியே தீயா போகும், அடிச்சுப்பாங்க அந்த டிக்கெட் டு ஃபினாலேல ஜெயிக்கிறதுக்கு. அண்ட் எப்ப ஜெயிக்க போறா யாரு ஜெயிக்க போறான்றத மக்களே உட்கார்ந்து கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓ இவ்வளவு டஃபா போயிட்டு இருக்கா, இவங்க அப்பா யார் எடுக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கேருந்து முடிச்சாங்க, யாரு வின்னர், என்ன ஏது, திடீர்னு நாங்க முடிச்சிட்டோம் இந்த டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாவே அந்த டிக்கெட் எடுத்து விஷ்ணு கையில கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் தான் இந்த சீசனில் முதல் ஃபைனலிஸ்ட். என்ன மாப்ள சந்தோஷமா? அண்ட் அதோட ஃப்ரைடே எபிசோடு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நேரா சாட்டர்டே எபிசோட ஸ்டார்ட் பண்ணாங்க. கமல் சார் உள்ள வந்த உடனே நேரா அகம் டிவில அகத்துக்குள்ள போயிட்டு எப்பா விஷ்ணு உனக்கு ஆக்டிவிட்டி ரூம்ல பெருசா ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு போப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நேரா உள்ள போனாப்ல பார்த்தா ரெட் கார்பெட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரம்மாண்டமா வச்சிருந்தாங்க. அதை பார்த்து விஷ்ணு ஆச்சரியப்பட்டதை விட இன்னொரு பக்கம் மாயா பூர்ணிமா அதை பார்த்து வயிற்றெரிச்சல் பட்டது தான் அதிகமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க கொடுத்த ரியாக்ஷன் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா விஜய் வர்மா அண்ட் அர்ச்சனா அவங்க 2 பேருமே டிக்கெட் ஃபினாலே விளையாடல அப்படின்னா கூட மேற்பார்வையில் வந்து முகம் சுளிச்சுக்கிட்டு பண்ணாம நல்லா ஒரு என்கரேஜ்மெண்டா ஜாலியா வந்து பண்ணீங்க, அதுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அண்ட் சில பேர் இதுக்கு ஆப்போசிட்டாவும் இருப்பாங்க, தட்ஸ் நாட் a good spirit. இது யாருக்கு புரியுதோ இல்லையோ ஆனா பூர்ணிமாக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணாப்ல.
ஆனா நான் பூர்ணிமா சொல்ல, பட் பூர்ணிமாவோட கேமை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னாப்புல. இப்ப பூர்ணிமான்றீங்களா இல்லன்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கும் போது இருக்குதுங்க முழுசா முடிச்சுக்கிறேன்ற மாதிரி. அதாவது முயலாம தோத்தாங்க அப்படின்னா அது கேவலம், முயன்று தோத்தா அதுல எந்த தப்புமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே போராடி தான் விளையாடி இருக்கீங்க, பூர்ணிமா உள்பட அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பூர்ணிமா தூக்கி உள்ள போட்டாப்புல. அதாவது பூர்ணிமா கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல வராரு, ஆனா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா விஷயத்துக்கு வந்தாப்புல. அதாவது தோல்வியோட ரகசியத்தை துப்பு தொலைக்கலாமே தவிர்த்து துப்பி தொலைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அப்பதான் ஓ பூர்ணிமா துப்பி அந்த முயலை கையில கொடுத்தாங்களே அந்த மேட்டருக்கு வந்திருக்காரு போல அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. தோல்வியுடைய ரகசியம் என்னங்கிறது துப்பு தொலைக்கணும்னா துப்பி தொலைக்க கூடாது பூர்ணிமா செஞ்ச மாதிரி. அப்புறமா பூர்ணிமா கிட்ட கேட்டாப்புல எதுக்காகமா அதை துப்பி கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பூர்ணிமா இருந்துச்சு, சார் அதாவது ஆக்சுவலா நான் பண்ண தப்பு சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பூர்ணிமா சொல்லிருக்காங்க இல்லையா, வீக் டேஸ்ல பண்ற தப்பெல்லாம் தைரியமா பண்ணிப்போம், வீக்கெண்ட்ல கமல் சார் கேட்டா சாரின்னு சொல்லி முடிச்சிட்டு போயிருவோம், அந்த ட்ரிக்கை இங்க எடுத்து அப்ளை பண்றன்ற மாதிரி அப்ளை பண்ணாங்க. பட் கமல் சார் தான் அது புரிஞ்சிருச்சு இல்லையா, சாரி சொல்றியா இரு, அதாவது தெரியாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்டோம் அதனால சாரின்னு சொன்னா பரவாயில்ல, நீங்க தெரிஞ்சதானே காரி துப்பிட்டு அதுக்கப்புறம் பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, என்ன காரணத்துக்காக துப்புனீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆக்சுவலி அப்படி பண்ணிருக்க கூடாது தான் சார், ஐம் சாரி. இது ஒண்ணு கத்து வச்சுக்கிட்டு ஓயாம தெரியாத ஆளு உங்களை மன்னிச்சிடலாம், உங்களுக்கு தெரியும், அதனால தான் கேட்கிறேன் வாட் குட் பி த ரீசன். உடனே பூர்ணிமா எப்போ விஷ்ணுவும் மணியும் சேர்ந்து ஒரு கேம் விளையாண்டாங்களோ அந்த கேமோட வெறுப்புல தான் சார் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படியா, அப்ப குரூப் கேம் நடந்திருக்கா, சரி அர்ச்சனா இந்த வீட்டுக்குள்ள குரூப் கேம் நடந்துச்சு அப்படின்றதுக்கு ஆமா சார் நடந்துச்சு, எப்போ குரூப் கேமா மாறினது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தினேஷ் இந்த கேமை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா ஐடியா கொடுத்திருந்தாரு விஷ்ணுக்கும் மணிக்கும், அதை பார்க்கும்போது பயங்கரமா தெரிஞ்சு சார், நான் சொல்லும்போது கூட அவர் அக்செப்ட் பண்ணிக்கல, அதுக்கு அகைன்ஸ்டா தான் பேசிட்டு இருந்தார் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தினேஷ் கிட்ட கேட்டாப்ல. தினேஷ் இருந்துச்சு ஆமா சார் எனக்கு விஷ்ணு மணி ஜெயிக்கணும்னு இருந்துச்சு, அதனால நான் சப்போர்ட் பண்ணி தான் சார் பேசணும்ன்ற மாதிரி ஓப்பனா அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் இந்த மனுஷன் என்ன சொன்னாப்ல அப்படின்னா, நான் கேமை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்கரேஜ் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்கரேஜ் பண்றது நல்லா விளையாடுன்னு சொல்றது தான் என்கரேஜ்மெண்ட், இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஐடியாப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படி ஆமா சார் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா ஆப்போனன்ட்லயும் டீம் இருந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. ஆப்போனன்ட் டீமா அந்த டீம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பூர்ணிமா, நிக்சன் அண்ட் விசித்ரா மேம் சொல்லிட்டு இவங்க 3 பேர் பேரை மட்டும் தான் சொன்னாரு தவிர்த்து மெயினான ஆளு டீம் லீடரே விட்டாப்ல மாயா பேரை. எதுக்குடா இவரு மாயா பேரை சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்கிறது யாரு நிக்சன், அப்புறம் பூர்ணிமா, இவங்க விசித்ரா மேம், இவங்க எல்லாருமா அதுக்கப்புறமா சில பேர்லாம் சில டிசர்விங் இல்லாத கண்டஸ்டன்ட்லாம் இருக்காங்க, அவங்க இந்த கேமை ஜெயிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அந்த சில பேர்ன்றீங்களா, அந்த சில பேர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இங்கேயுமே மாயா பேரை ஒமிட் பண்ணிட்டு நிக்சன் பேரை சொல்றாப்ல. நிக்சன் அதுக்கப்புறமா தான் சொன்னாப்ல, பட் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதிகமான வாட்டி மாயா தான் சொல்லிட்டு இருக்காங்க. மாயா நிறைய இடத்துல அந்த பாயிண்ட எடுத்து பதிவு பண்ணிட்டே இருக்காங்க, அப்ப கூட மாயா பேரை இவர் சொல்லல. அதை பார்க்கும்போது எதுக்கு இவர் மாயா பேரை சொல்றதுக்கு பயப்படுறாரு? ஒருவேளை பூர்ணிமா சொன்னது உண்மைதானா, மாயாக்கு இவர் உண்மையிலேயே சோப்பு தான் போட ஆரம்பிச்சிட்டாரா, இல்ல வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் சார் முன்னாடி மாயா பத்தி ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து வச்சோம் அப்படின்னா அதுக்காகவே நம்மள எக்ஸ்ட்ராவா வச்சு செய்வாரு, அதனால மாயா பேரை சொல்லவே வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி எதுவும் பயந்துட்டாரான்னு கூட தெரிய மாட்டுது. டிசர்விங் அன்டிசர்விங் பீப்புள் இருக்காங்க, அவங்கள வெளியில அனுப்புறதுக்காக தான் சில விஷயங்கள் பண்றோம். சொன்னது யாரு? நிக்சன் ஒரு இதுல சொன்னாப்ல. கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. அதுக்கப்புறமா நிக்சனை கூப்பிட்டு ஏப்பா அந்த மாதிரி யார்ப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு டீம் பி ல இருக்கிற 4 பேருமே சார் அப்படிங்கிற மாதிரி டீம் பி ஃபுல்லாவே சொல்லி விட்டாப்ல. அண்ட் ஏன்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா சார் இவங்க எல்லாம் டாப் 5 போடுற அளவுக்கு எந்த எஃபர்ட்டும் போட்ட மாதிரிலாம் தெரியல சார், அதனால அவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. பட் அதுல எந்த விதமான கிராஸ் கொஸ்டினும் கேட்கவே இல்லை. ஓகே பாடிக் சார் நீ உட்காருன்னு சொல்லிட்டு டேரக்டா தினேஷ் கிட்ட போயிட்டாப்ல. நான் இப்போ வரைக்கும் பார்த்தேன் இந்த டாப் 5 ல போற அளவுக்கு என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு யோசிக்கும் போது கம்பேரிட்டிவா இவங்க இல்லையோ. ஓகே நிக்சன் உட்காருங்க, நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. தினேஷ் வாய் வச்சிட்டு சும்மா அடுத்த பாயிண்ட் இவரே எடுத்து சொல்றாப்ல. அதாவது சில பேர்லாம் இருக்கிற நாள் வரைக்கும் பேமெண்ட் வாங்கிட்டு போயிடலாம் பேசிட்டு இருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இந்த விஷயத்தை சொன்னதுமே மாயா தான். சரி ஓகே இந்த இடத்துலயாச்சும் மாயா பேரை சொல்வாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப லேட்டஸ்டா விசித்ரா மேம் அந்த டயலாக் சொன்னாங்க இல்லையா, அதனால விசித்ரா மேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே விசித்ரா மேம் தான் சொன்னாப்ல. பார்க்கும்போது ரைட்ரா ரைட். தினேஷ் ஆரம்ப காலத்துலலாம் ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ரொம்ப ஓப்பனா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாப்ல. மாயா பண்ணக்கூடிய தப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எடுத்து பேசக்கூடிய ஆளாவும் இருந்தாப்ல. பட் இப்போ மாயாக்கு நம்ம சப்போர்ட்டா இருந்தா தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் போக முடியும் எது நினைச்சாரா என்னன்னு தெரியல. மாயா பேரை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒமிட் பண்ணிட்டு தான் இருக்காப்ல. எத்தனை நாள் இருக்குமோ அத்தனை நாள் பேமெண்ட் பெருசா எனக்கு தெரிஞ்சு விசித்ரா மேம் 2-3 இடத்துல சொல்லி இருக்காங்க. இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணா. அதுக்கப்புறமா மணி குட்டியில ஒரு ஸ்டோனை ஒளிச்சு வச்சார் இல்லையா, அந்த மேட்டருக்கு கேட்டாப்ல. அப்ப மணி சொல்லிட்டாப்ல ஆமா சார் நான் ஒளிச்சு வச்சேன்
வச்சேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்சத்துல எடுத்து போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே நல்ல விஷயம், நீ உடனே வந்து மனம் மறந்து நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அதுக்கு வந்து மாயா புட்டியில ஒளிச்சு மேட்டரை கேட்டீங்களா, சூப்பர் சார் சூப்பர் சார் சொல்லிட்டு பயங்கரமா கை தட்டிட்டு இருந்தாங்க. உடனே மணி பார்த்தாப்புல, கையா தட்டுற இப்ப பாரு உன்னை எப்படி இழுத்து விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எங்களை பார்த்து டீம்னு சொல்லி சொல்றாங்க சார். ஆக்சுவலா மாயா வந்து விசித்ரா மேம் கிட்ட நிக்சனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நிக்சனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அது டீம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரி ஓகே அப்ப மாயா யாரு ஜெயிக்கிறதுக்காக விளையாடுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நிக்சன் ஜெயிக்கணும்னு தான் அவங்க விளையாடுனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கமல் சார் மாயா வெளி போட்டு கேட்க ஆரம்பிச்சாப்ல. சூப்பர்ரா இப்ப நாக்க புடுங்குற மாதிரி கேட்க போறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா மாயா இருந்துச்சு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அவங்க பாட்டு உட்காந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து யாருக்காகவும் விளையாடல சார், நான் ஜெயிக்கணுக்காக தான் விளையாடினேன், நான் எந்த டீம்லயுமே கிடையாது சார், நான் தனியாக தான் விளையாடினேன், இன்னும் சொல்ல போனா இவங்களெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. அதாவது மற்றவங்க ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா அதுல நோண்டி 1008 கேள்வி கேட்கக்கூடிய கமல் சார் இவங்க ரொம்ப ஓப்பனாவே சொல்றாங்க, நான் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ மறைமுகமா மாயா இவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் தானே வருது. சோ எதனால அவங்களுடைய சப்போர்ட் எடுத்துட்டீங்க, அப்ப அவங்க சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வீக் கண்டஸ்டன்ட்டா, அப்ப டிசர்விங் இல்லாத கண்டஸ்டன்ட்ஸ்லாம் இவங்க தானே, அப்ப ஏன் நீங்க அதை சொல்லல இது பண்ணலன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகளை அந்த இடத்துல மாயா கிட்ட கேட்டிருக்கலாம். பட் கமல் சாருக்கும் மாயாக்கு இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னா, கமல் சார் ஒரு கேள்வி கேட்பாப்ல, அதுக்கான பதில மாயா சொல்லிட்டு அவங்க உட்கார்ந்துருவாங்க, இவர் அடுத்த ஆள்கிட்ட போயிடுவாப்ல. இதே மாதிரி தான் நீங்க முழு எபிசோடும் போச்சு. நிக்சனை தான் நினைக்கிறேன் சார். என்ன மாயா, நான் என்ன ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் சார் விளையாண்டேன், வேற யார் ஜெயிக்க வைக்கிறதுக்கும் நான் விளையாடல சார். இன்ஃபேக்ட் நான் மேபி உங்களால யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சாரி. அண்ட் நிக்சன் சொல்றாப்ல, நான் தினேஷோட எடுத்து கூட டார்கெட் கிடையாது சார், எப்படி மாயா பூர்ணிமா வந்து ரவினாவோடது ஈஸியா இருக்குன்னு போய் எடுத்தாங்களோ நான் யாரோடது கஷ்டமா இருக்கோ அதை போய் எடுக்கணும்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் ஃபைனலா நாங்களாம் டீமே கிடையாது சார், முழுக்க அவங்க 4 பேர் தான் சார் டீம் அப்படின்ற மாதிரி மூச்சடைக்க பேசிட்டு இருந்தாப்ல. பட் கடைசியா கமல் சார் சரி ஓகே 2 டீம் உட்காருங்க நான் போய் பிரேக் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு மொக்கையை கொடுத்துட்டு போயிட்டாப்ல. இவங்க பார்வை வந்து டீமான்னு பார்த்துட்டே இருக்காங்க சார். அந்த பார்வை அப்படி இருக்கிறதுனால நடக்கிற எல்லாமே அப்படியே அவங்க கண்ணுக்கு தெரியுது. சரி நீங்க 2 டீம் உட்காருங்க. பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா. அண்ட் அர்ச்சனா விஜய் இவங்க 2 பேர் கிட்ட வந்து யாரு டீமா விளையாடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அர்ச்சனா வந்து முழுக்க டீம் பி தான் சார் குரூப்பா விளையாண்டாங்க. அண்ட் டீம் ஏல பார்க்கும்போது விசித்ரா மேம் வந்து நிக்சனுக்காக விளையாண்டாங்களே தவிர்த்து மத்தபடி யாருமே விளையாடல சார். மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்க எல்லாருமே வந்து நேர்மீன் சிகரமா விளையாண்டாங்க சார் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா விஜய் வர்மா அவர் சொல்லவே தேவையில்லை, டீம் ஏ உடைய மிகப்பெரிய சொம்பு இல்ல அண்டாவே அவர் தான் இல்லையா. சோ அவர் சொல்றாப்ப, அதாவது மாயா பூர்ணிமா பண்ணது கரெக்ட் சார், நானா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன், ஈவன் நிக்சன் பண்ணது கரெக்ட் சார், ஏன்னா நானா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி டீம் ஏல பண்ணது எல்லாமே வந்து நானா இருந்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணிருப்பேன். ஆனா டீம் பி தான் சார் முழுக்க வந்து குறிப்பா விஷ்ணு அண்ட் மணி இவங்க 2 பேருமே டீமா விளையாண்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் சொல்றாங்க விசித்ரா மேம் எல்லாம் கோட்டையை கெட்டல, அதாவது உள்ள போட்டு முயல புதைச்சிட்டாங்க சார், அந்த அளவுக்கு கொடூரமா கட்டிச்சிருந்தாங்க, இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கறத யார் சொல்றாப்ல, இதே விஜய் வர்மா தான் சொல்றாப்ல. அப்போ நிக்சனுக்கு தினேஷ் வந்து டார்கெட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இருக்கிறதுலே கஷ்டமான விசித்ரா மேம் கோட்டையை போய் ஒரு அட்டாக் பண்ணிருக்கலாமே, ஏன் தினேஷ் கிட்ட போனாப்ல அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அந்த கேள்வி நமக்கு வருது, ஆனா அங்க கேட்க மாட்டாரு. நிக்சன் போய் தினேஷன் அதை எடுத்தால சார், அவன் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கும் போது அது நானும் அதான் பண்ணிருப்பேன் சார். ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி சொல்றானே, நான் அடி சிங்சக்ங்கறீங்க சார். விசித்ரா மேம் நான் பாத்துட்டு இருக்கும்போது கட்டுனதே வேல புதைச்சு ஒரு கோட்டை ஃபுல்லா கட்டிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா விஷ்ணு மணி எல்லாமே சொல்லிட்டு இருந்தா, நீங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் விளையாண்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கமல் சார் கேட்ட உடனே விஷ்ணு ஓப்பனாவே அக்செப்ட் பண்ணிட்டாப்ல. சார் ஆமா சார் நான் தான் போய் மணி கிட்ட வாடா சேர்ந்து விளையாடலாம்னு சொல்லி கூப்பிட்டேன். பட் ஸ்டார்டிங்ல மணி வந்து இல்ல நீ உன் கேம் ஆடு நான் என் கேம் ஆடுறேன், நம்ம 2 இண்டிவிஜுவலாவே விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் சார். பட் அதுக்கப்புறமா மாயா அண்ட் பூர்ணிமா இவங்க 2 பேருமே டார்கெட் பண்ணி ரவினாவை அடிக்கிறத பார்த்துட்டு ஓகே இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறாங்க, சோ இப்போ என்னுடைய ஹெல்ப் வந்து தேவைப்படுதுடா அப்படிங்கிறதுனால 2 பேரும் அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணிட்டு விளையாடணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கமல் சார் அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணீங்களா இல்லையா, அதுக்கு முன்னாடியே பண்ண மாதிரிலாம் நாங்க பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. பட் எது உண்மை அப்படிங்கிறது தெரியல, ஒருவேளை முன்னாடி வந்து 2 பேரும் சேர்ந்து பேசியிருந்தாங்க அப்படின்னா கமல் சார் அதை வந்து கொஸ்டின் பண்ணிருப்பாப்ல. பட் ஆனா அதுக்கப்புறமா பேசினது தான் உண்மைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு கேள்வி ஒன்று கேட்டாப்ல, அதாவது விசித்ரா மேமுடைய கோட்டை மட்டும் ஏன் யாருமே கை வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு விஷ்ணு சொன்னாப்ல, சார் அதெல்லாம் யாரும் சரிக்கவே தேவையில்லை சார், அதுவாகவே சரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுவாகவே சரிஞ்சிருமா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க இருக்கிற டீம் அப்படி சார் சேர்க்க சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு பாருங்க. அதை பார்த்துட்டு நான்லாம் ஒரு 1/4 மணி நேரமா கை தட்டிட்டு இருந்தேன். ஆடியன்ஸ் சைட்லயும் அப்படி ஒரு கிளாப்ஸ், மகராசா என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் குறிப்பா இவர் சொன்னதுக்கும் ஆடியன்ஸோட கிளாப்ஸுக்கும் மாயா பூர்ணிமாவோட ரியாக்ஷனை பார்க்கறதுக்கும் ஆகா அப்படி இருந்துச்சு. அவங்கள நம்ம ஏன் சரிக்கணும், அவங்களா சரிச்சிருவாங்கன்னு என்ன அர்த்தம்? ஏன்னா அந்த டீம் அப்படி சார், சேர்க்கை சரியில்லை சார். மறுபடியும் மூலம் சொல்லுங்க. சேர்க்கை சார், சேர்க்கை சரியில்லை. நல்லா தானே சொல்லிக்காரு அப்புறம். அண்ட் அதுக்கப்புறமா பூர்ணிமா வழக்கம் போல சார் நாங்கெல்லாம் டீமே கிடையாது சார் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு நான் வந்து அடுத்த நிக்சனோட தான் சார் எடுக்க போனேன். பட் தினேஷ் வந்து ஆல்ரெடி போயிட்டாப்ல. அண்ட் வந்து நான் நினைச்சிருந்தா விஷ்ணுவோட எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மணி எடுத்துக்கலாம் தான் சார். இவ்வளவு பேர் சொல்றாங்க சார்,
பக்கத்துலயே சார் மாயாவோட இருந்துச்சு, அந்த பக்கம் போகவே இல்லை சார் சொல்லுங்க சார். என்னுடைய அடுத்த டார்கெட் தான் சார் மாயா அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா கமல் சார் இந்த கேள்வி எல்லாம் கேட்க மாட்டார்ன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு விஷ்ணு மணியும் எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ சிறப்பா ஆக்சுவலா நம்ம மனசுல என்னென்ன கேள்விகள்லாம் இருந்துச்சோ கமல் சார் கேட்கணும்னு எதிர்பார்த்த எல்லா கேள்விகளையுமே விஷ்ணு மணி அங்க நின்று சிறப்பா செஞ்சாங்க. உண்மையிலேயே பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஆடியன்ஸுமே ஏய் சூப்பரா நாங்க கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டுட்டீங்களா அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா கிளாப் பண்ணிட்டு இருந்தாங்க. 4 பேர் டார்கெட்டா நான் விஷ்ணு எடுத்து இருந்திருக்கலாம். ஒரு ரூட்ல மாயா இருந்துச்சு, அது எடுக்கல. ஆனா அங்க மூலையில இந்த மணி தான் சார், அந்த காரணம் ஓடுனாங்க சார். இந்த காரணம் அதுதான் சார் எனக்கு புரியல. செல்லமே இதுக்கு நடுவில் கமல் சார் இப்ப பாருங்க நான் மாயா எப்படி கேள்வி கேட்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சார் எனக்கு பூர்ணிமா நல்லா தானே படிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஐயோ ஐயோ உட்காருங்க மாயா, இது நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியாதா, நீங்க வேற எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி உட்கார ஸ்டாப்ல மாயா கேள்வி கேளுங்க அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு நல்லதுதான் சார், அவங்க எடுக்கல. ஆயிரம் பேர் சார் பத்திரமா அதை எதுக்கு உருட்டிக்கிட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியதானே, அதைத்தான் செய்ய போறேன். அண்ட் விஷ்ணு ரொம்ப ஓப்பனாவே சார் இது டீம் தான் சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. அதுக்கு கமல் சாருமே அப்ப நாங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா இது டீம் ஏ இது டீம் பி நாங்க புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா. அது கமல் சார் இங்க வந்து ஓப்பனாவே சொன்ன உடனே பூர்ணிமா இங்கேயுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா இதெல்லாம் ஒரு டீம்னு அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. உடனே கமல் சார் பார்த்தாப்ல சரி ஓகே உனக்கு இப்படி பேசினா புரியாது, நான் ஏன் ஸ்டைல்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிதானே. ஆமா சார் கரெக்டா சொல்லிட்டீங்க சார் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்தாங்க. சூப்பர்மா உனக்கெல்லாம் இப்படி பேசினாதான் புரியும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாப்ல. டீம்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஆமா அது ஒண்ணுமே பண்ண முடியாது சார். தெளிவா நம்ம எதுக்கு வந்துருவோம், டீம் ஏ டீம் பி அவ்வளவுதான். அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா சார்? இது டீம்னு நினைச்சு அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார், அதுதான் சார் உண்மை. ஒருத்தர் ஃபார்ம் பண்ணா இன்னொன்னு ஃபார்ம் ஆயிடுது தன்னால. ஆமா இப்பவும் இவளுக்கு என்ன நடந்ததுன்னே விளங்கல, அதான் இப்படி வாயப்படாத நிக்க பிறகு. அண்ட் கமல் சார் பிரேக் விட்டு போனோடனே விசித்ராமன் வந்து விஷ்ணு கிட்ட என்னடா 4 கைதட்டல் வந்து தலைக்கணம் வந்துருச்சா, ஏதோ சேர்க்க சரியில்லை அது இதுன்னு பேசிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, டீசெண்டா பேச தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஆச்சா பூச்சான்னு சொல்லி விசித்ராமன் வந்து விஷ்ணுவை கேட்டு இருந்தாங்க. ஆனா இதே விசித்ராமன் வந்து ஜோவிகாவை பார்த்து அவங்க சேர்க்க சரியில்லை, அவங்க வந்து சேரக்கூடிய ஆட்கள் சரியில்லைன்றத விசித்ராமே எத்தனையோ வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் சார் கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க எது சொன்னாலுமே சரி, ஆனா இவங்கள பார்த்து யாராச்சும் அதே வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு பிடிக்க மாட்டுது. என்னடா நியாயம் இது, சேர்க்க சரியில்லை அது இதுன்னு பேசுற, அங்க தப்பா பேசுற, டீசெண்டா பேசும்போது 4 கைத்தட்டல வந்து தலைக்குள்ள ஏறக்கூடாது. என்னென்ன சொல்றோம் பாருங்க. அண்ட் இதுல தினேஷ் சொல்லிட்டு இருந்தாப்ல ஃபர்ஸ்ட் 3 டாஸ்க பொறுத்த வரைக்கும் குரூப்பா விளையாடுற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா கடைசி 2 டாஸ்க் குறிப்பா அந்த போர்ட் டாஸ்க்லாம் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்ன உடனே நிக்சன் ஏன் பண்ண முடியாது, அப்புறம் எதுக்காக நீங்க இந்த டீமுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல. ஏண்டா அதாவது 2 டீமும் போய் நின்றுட்டீங்க, ஒன்னு டிஸ்கஷன் பண்ணி நாங்க ஒத்துக்க மாட்டோம் நாங்க 4 பேர் தான் போவோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிருந்தா கூட நீ கேட்கிற கேள்வி நியாயம் சொல்லி சொல்லலாம். நீங்களே ஆட்டோமேட்டிக்கா ஓகே நீங்க ஒரு டீமா நீங்க ஒரு டீமான்னு போய் நின்னுட்டீங்க, இதுலயே நீங்க வந்து இந்த டீம்ல நிக்கலன்னு சொல்லி கேக்குறீங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப தினேஷே கேட்டாப்ல நீ ஏன் கூப்பிடல, இங்க வாங்க நாங்க போறேன்னு சொல்லி நீ ஏன் கூப்பிடல, நீங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். டேய் அதாவது இவனுமே இன்னொரு பூர்ணிமாவை உருவாக்கிட்டு இருக்கான்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. நான் கேட்கிற கேள்வியை கேட்பேன் தவிர்த்து நீங்க எதிர்கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த 2 வாரமா நிக்சன் பேசிக்கிட்டு இருக்காப்ல. அண்ட் இங்கேயுமே நிக்சன் கிட்ட தினேஷ் பேசிட்டு இருக்கும்போது அதான் அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடினாங்களே அதனால தான் நாங்க ஒரு கேம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பூர்ணிமா யார் 2 பேர் சொல்றீங்க யார் 2 பேர் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த இடத்துலயாச்சும் இந்த மனுஷன் ஆமா நீங்களும் மாயாந்தானே சேர்ந்து விளையாடுனீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்னு பார்த்தா நீங்க எல்லாரும் கூடயும் தானே சேர்ந்து விளையாடுனீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேயுமே சமாளிக்கிறாப்புல. அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்துல பயங்கரமா லாக் ஆயிருக்காப்புல, ஏதோ ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இவர் மாயா பேரை அவர் வாயால சொல்ல கூட மாட்டாரு அப்படிங்கிறது கன்ஃபார்மே ஆகி போச்சு. பாக்கும்போது இப்ப இவங்க 2 பேர் சேர்ந்து ஆடுறத வச்சுதான் அவங்க 2 பேர் சேர்ந்து ஆடுறாங்க. யார் 2 பேர் சேர்ந்து ஆடுறது பார்த்து அவங்க எதுமா யாரு நீங்க எல்லாரும் தானே சேர்ந்து ஆடுறீங்க. அப்புறமா பிரேக் முடிஞ்சு கமல் சார் வந்த உடனே சார் இங்க ஒரே கூத்தா போயிட்டு இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. உடனே கமல் சார் ஏண்டா வழக்கமா நான் டாபிக் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருப்பேன், இன்னைக்கு எக்கச்சக்கமான டாபிக் இருக்கும்போது நீங்க வேற டாபிக் தூக்கிட்டு வரீங்களா, முடிஞ்சு போன சண்டை மறுபடியும் பேசி என்ன பிரச்சனை, வாங்க அடுத்த பிரச்சனைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அர்ச்சனா நீங்க பிக் பாஸ் கிட்ட 3 தடவை ஏதோ இன்ஃபார்ம் பண்ண மாதிரி நான் கேட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்ச உடனே ஆடியன்ஸ்லாம் பயங்கரமான கிளாஸ் தலைவன் கேட்க மாட்டேன்னு நினைச்சு கேட்டாரப்பா. ப்ரோமோல போடும்போது நினைச்சேன்ல நிக்சனை போட்டு வறுத்து எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்ல நிக்சனோட ரியாக்ஷன் வர கேட்கறாங்க. நிக்சனோட திருட்டு மொழி முடிக்கிறாப்புல என்னது மாட்டிப்போமா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் மாயா இவங்களும் செய்கையில வர பேசிட்டு இருந்தாங்க.
ஏதோ வசமா மாட்டிக்கிட்டாப்புல அந்த வெளியே போட்ட குறும்படத்தெல்லாம் பார்த்துட்டு தான் மனுஷன் வந்து ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பெரிய எதிர்பார்ப்போட இருந்தோம். அப்போ அர்ச்சனான்னு சொன்னாங்க, ஆமா சார் அதில் ஏதோ ஒரு நெயில் பாலிஷ்ல ஒரு இன்ட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு, அதை பார்த்து தான் நான் பிக் பாஸ் கிட்ட சொன்னேன், பட் யார் மேலேயும் வீண் பழி போட்டக்கூடாதுன்னு நான் அப்படியே விட்டேன், விஜய் வர்மாட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே விஜய் வர்மா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுனோன்னே நான் லைட்டாக உரச்சி பார்த்தேன் சார், போயிருச்சு அது பெருசாலாம் ஒன்றும் தெரியல சார், அது எலிமினேஷன் கார்டாக இருக்குமான்னு பார்த்தேன், பட் அது எலிமினேஷன் கார்டு கிடையாது ஸ்வாப் கார்டு தான், அதனால விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருந்தாப்புல. இவங்க சொன்ன மாதிரி ஒரு குட்டி ரெட் இன்ட்டு மார்க் இருந்துச்சு, யாருமே ரெட் கலர் நெயில் பாலிஷ் போடல, எதுவுமே கையில ரெட் மாதிரி இல்ல, வெரி வெரி ரொம்ப குட்டியான ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி. அண்ட் விஜய் வர்மா கிட்ட உங்களுக்கு எதுவும் இதுல சந்தேகம்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டாப்ல, சார் அந்த மாதிரிலாம் எந்த சந்தேகமும் இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. அப்படியா சரி ஓகே நிக்சன் நீங்க எதுவும் காரை எடுத்து மடக்கிடிக்கி சார் அப்படிப்பட்ட ஆளா சார் நான் அப்படி செய்வேனா சொல்லுங்க, ஒரு யோக்கியனை பத்தி இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமா பேசினாப்ல. எனக்கு தெரியும்ப்பா, இதனால மக்களுக்கு தெரியும்ல, மக்கள் உங்களை வீண் பழிய போடுறாங்களே, அது விஜயும் நிக்சனும் சேர்ந்து ஒரு ஃப்ராட் கேம் ஆட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் உங்க 2 பேர் மேலேயும் வீண் பழி போடுறாங்க, அது இல்லன்னு சொல்லி கிளியர் பண்ணக்கூடிய கடமை யாருக்கு? எனக்கு தானே. ஏன்னா நீங்க டீம் ஏ யாருக்கு அடியில் இருக்கீங்க? மாயா கடியில. மாயாக்கு வந்தா ஒரு இது, மாயாக்கு அடியில் இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் தான் முன்னாடி வந்து பேசுவேன்ற அளவுக்கு பயங்கரமா பேசிட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா, அவங்க எந்த தப்பும் பண்ணல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி சப்பையா முடிச்சு விட்டாப்ல. அதை பார்க்கும்போது நான் சொன்னேன் ப்ரொமோல பார்க்கும்போதே இப்படிதான் இருக்கும். பல பேர் இல்ல கமல் சார் கண்டிப்பா கேட்பாரு நீங்க விட பாருங்க அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷோ பார்த்துக்கும் பாதிலே எழுந்து போயிட்டாங்க. இல்ல அப்படி இல்ல, எனக்கு நீங்க சொல்றது புரிஞ்சது, ஆனா பாக்குறவங்களுக்கு பல சந்தேகம் வருது. ஓகே இவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறாங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்த. என்னடி இது? அண்ட் இதுல தொண்டர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதோட தலைவி எஞ்சி வாய்ஸ் கொடுத்தாகணுமா இல்லையா? அப்பதானே கமல் சார் இந்த டாபிக் ஒரு எண்டு கார்டு போடுவாரு. சோ மாயா இருந்துச்சு, அதாவது சார் ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சு, ஏதாச்சும் ஒரு ஃப்ராட் தனம் பண்ணிட்டாங்க, ஒரு மார்க் இருக்கு, எது இருந்தாலுமே நிக்சன் பேரே சொல்றாங்க சார், தப்பா இல்லையா சார், என்ன சார் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டாப்ல. என்ன ட்ரிக்ஸோ அதை யூஸ் பண்ணாலும் அது வந்து நிக்சன் தான் பண்றான் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு பிடிக்கல சார். சண்டை கூட ஒரு போதிய இடைவெளி விட்டு போட்டா போதும், இங்க அடிச்சா அங்க வலிக்கும். ஆனா இந்த டாபிக்ல இவங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் போது அர்ச்சனா வந்து யாராச்சும் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் போட்டுருக்காங்களான்னு சொல்லி பார்த்தேன், பட் அந்த ஃபேமிலியில வந்து நம்ம விசித்ராமம் லைட்டா போட்டிருந்தாங்க, பட் அதுக்கப்புறம் அவங்க இருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த எட்ஜ் வரைக்கும் இல்ல மேல வரைக்கும் தான் இருக்குன்றதுனால நான் விட்டுட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விசித்ராமமுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. பிரேக் அப்புறமா அர்ச்சனா கூப்பிட்டு அதை எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மேம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, நான் அப்படி சொல்லல, இருந்துச்சு ஒரு சந்தேகம் வரணும்ல, அஸ் ஜட்ஜா இருக்கும்போது அந்த மாதிரிலாம் யோசிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. யோசிக்கலாம் தான், பட் இருந்தாலும் இவங்க இப்படி பண்ணுவாங்களா, இவங்க இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஆளா அப்படிங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா, இது எவ்வளோ வீண் பழி போடுற மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அர்ச்சனா வந்து இந்த மாதிரிலாம் பேசுற வச்சுக்காதீங்க, இந்த மாதிரி சொல்ற வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் மாயா சொன்னாதான் நான் கேட்பேன், நான் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்களே விசித்ரா மேம். உடனே மாயா, அதாவது அர்ச்சனா இப்படி சொல்ல மேம், இப்படி சொல்ல வராங்க, ஓ அப்படி சொல்ல வந்தாளா, இது நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டான்ல, நீ பேசாத மாயா சொல்லிப்பா இது வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி மாயா பேச்சை கேட்டு இவங்க சமாதானம் ஆயிட்டு இருந்தாங்க. நான் வந்து இப்படி யோசிச்சேன், அங்க ரெட் மார்க்ஸ் இருந்தது, எல்லாரும் கையும் செக் பண்ணேன், அப்ப மேம் இப்படி போட்டு ஆகிறதுக்கு சான்ஸ் அந்த இடத்துல டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லல சொல்றேன். சரி, அண்ட் ஆல்ரெடி விஷ்ணு மணி இவங்களுக்குலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால பூர்ணிமா பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ரவீனாக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால தேவையில்லாம தானே போய் வாயை கொடுக்குறன்ற பேர்ல ரெண்டுமே டீம் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோன்னே இங்க டீம் நாங்க இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது சரி ஓகே ரவீனா இன்னைக்கு காலி 2 மணி நேரம் பேசினாலும் பூர்ணிமா பேசினதே பேசிட்டு இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா எப்படியே தப்பிச்சு ஓடி வந்து மணிக்கிட்ட வரும்போது உனக்கு தேவையா இதெல்லாம், அது சொல்றது ஓ வாயிலிருந்து வர வரைக்கும் அது பேசிக்கிட்டே இருக்குமே அப்படின்ற மாதிரி பயங்கரமான எச்சரிக்கை எல்லாம் கொடுத்தாப்புல. இது ஒரு டீம்னா அதுவும் ஒரு டீம் தான், வேற யார்கிட்ட ஆர்கியூ பண்ணாலும் உள்ள வரலாம். இவன் நிக்சன் இவங்க கிட்ட எல்லாம் நீ என்ன பண்ணாலுமே அவங்க தான் நியாயம், அவங்க தான் கரெக்ட்னுவாங்க. நீ எவ்வளவுதான் பேசு, எவ்வளவு என்னடா நீ. அண்ட் ரவீனா தப்பிச்சு போன உடனே தினேஷ் மாட்டிக்கிட்டாரா, தினேஷ் பிடிச்சி உட்கார வச்சு இங்க பாருங்க நான் சொல்ற இலக்கம் ஒழுங்கா சொல்லிருக்கேன், இல்லைன்னா மறுபடியும் அதே பேசிட்டு இருப்பேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்களா. இதெல்லாம் கமல் சார் வெளியே பிரேக்ல டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்துருப்பாரு போல. சரி ஓகே அடுத்த டாபிக் தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு பூர்ணிமா பேசிக்கிட்டு இருக்கு. இதே ஒரு டாபிக்கை கொண்டு போய் உள்ள போட்டலாம். ஏப்பா இந்த வீட்டுல நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு யாரு பேசுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சார் இதெல்லாம் ஒரு கேள்வியா, விட்டா ஸ்கூல் புக்ல ஜெனரல் நாலேஜ் சப்ஜெக்ட்ல தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பூர்ணிமான்னு சொல்லி அதை அனௌன்ஸே பண்ணிடலாம் போல அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்கீன்ற மாதிரி வீட்டில் இருக்கிற அம்புட்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி பூர்ணிமா தான் சார்
நம்ம ஒண்ணு சொல்ல வந்தோம்னு வைங்களேன், 1947 அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அப்படியே அங்கங்கன்னு போய் கடைசியில எந்த டாபிக் பேச ஆரம்பிச்சோம்னு சொல்லி ஆப்போசிட்ல இருக்கவனே கன்ஃபியூஸ் ஆகி என்ன டாபிக்மா பேச ஆரம்பிச்சோம், இந்த டாபிக் ஓ இத பேச ஆரம்பிச்சோல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு திரும்ப 1947 போயிருவாங்க. வேணாமா இப்போ உனக்கு என்ன சொல்லணும் இதானே, சரிமா பண்ணே தப்புதான் அப்படின்ற மாதிரி தப்பிச்சு ஓடி போயிருவான் சார். அந்த அளவுக்கு பூர்ணிமா பேசிட்டு இருப்பாங்கன்ற அளவுக்கு எல்லாருமே பூர்ணிமா சொல்லி விட்டாங்க. பூர்ணிமா அவங்க வந்து நீங்க சொன்ன உதாரணம் மாதிரி தான் சார். 1947 இருந்து அப்படியே போயிட்டு லாஸ்டா ஒரு இது வரும், நேரம் அதுக்குள்ள நம்மளே குழம்பிரும். ஐயோ என் கதைக்கு இப்படி ஒரு சக்தியா, நல்ல வேளை யாரும் பார்க்கலப்பா. இப்ப ரீசெண்டா ஒரு ஆம்பளை பூர்ணிமாவா மாறிட்டு வரது நிக்சன் இல்லையா? பூர்ணிமா கூட பழகி டான்ஸ் ஆடி அந்த நோய் அவருக்கும் ஒட்டிக்கிச்சே என்னவோ, அவர் சொல்றது மட்டும் தான் கரெக்ட்ன்ற மாதிரி தான் நிக்சன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காப்ல. அந்த விஷயத்தை ரவீனா கொஞ்சம் கரெக்டா நோட் பண்ணி அதையும் சொல்லிட்டாங்க. நிக்சன் சார் அவனும் அதே மாதிரி தான் சார் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் அது அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான் சார். அண்ட் அர்ச்சனா வந்து பூர்ணிமா பேரையும் சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா விசித்ராம வந்து இந்த நெயில் பாலிஷ் மேட்டருக்கு ஒரு சண்டையை போட்டுருக்காங்க சார். தேவையில்லாத சண்டை சொல்லலாம், புரிஞ்சிக்கவே மாட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி பேசினவனே கமல் சாரே சொல்லிட்டாப்ல. நீங்க ஒருத்தர் மேல ஒரு பழியை போடுறீங்க, அந்த பழியை வந்து அவங்க பண்ணல அப்படின்னா நியாயமா அவங்களுக்கு கோவம் வரணும். அந்த கோவம் தான் விசித்ராமனுக்கு வந்திருக்கு. அந்த கோவத்துல எந்த தப்பும் இல்லம்மா, நீ உன் மேல வந்து யாராச்சும் வீண் பழி போட்டா உனக்குமே அந்த கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே சார் ஓகே சார் அப்படின்ற மாதிரி, அதாவது விசித்ராமன் சொல்லும் போது உங்களுக்கு புரியல, கமல் சார் சொன்னாதான் புரிஞ்சிச்சுன்ற மாதிரி உடனே அக்செப்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டாங்க. படால்னு கோச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றீங்களே, செய்யாதது செஞ்சுட்டான்னு சொன்னா அந்த அளவுக்கு கோவம் மனசை பாதிக்க யோசிச்சு பாருங்க நீங்க. கண்டிப்பா சார். அண்ட் இதுல விஜய் வர்மா வந்து பூர்ணிமா இப்படிதான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னாலே நான் தான் சார், அந்த கிரெடிட் எனக்கு தான் வரணும்ன்ற மாதிரி பயங்கரமா அந்த கிரெடிட்லாம் வாங்கிட்டு, அண்ட் இப்ப பூர்ணிமாக்கு ஈக்குவலா டப் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அர்ச்சனா தான் சார். அர்ச்சனாவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லி விட்டாப்ல. அண்ட் அடுத்துதான் மாயா வந்தாங்க. மாயா தான் வந்து தொண்டர்களுக்கு ஒண்ணா குரல் கொடுப்பாங்க இல்லையா? ஆக்சுவலா வீட்டுல இருக்கிற எல்லாருமே பூர்ணிமா இப்படிதான்ற மாதிரி சொல்றாங்க சார். ஆக்சுவலா பூர்ணிமா இப்படிதான் சார், அவங்களுடைய கேரக்டர் இப்படிதான். ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் லென்த்தா பேசுவாங்க சார். மத்தபடி அவங்க வந்து வளவளன்னு இது அப்படிலாம் கிடையாது சார் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா முட்டு கொடுத்துருந்தாங்களா. உடனே கமல் சார் இங்க பாருமாயா, நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இது போயிட்டு இருக்கு, நம்மளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வர வேணாம். பூர்ணிமாக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணாத, அதுவும் இந்த விஷயத்துல பண்ணாத, எனக்கு வந்து பூர்ணிமா பிடிக்காது புரியுதா, நீ வந்து வேற ஆள் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே சார் பூர்ணிமா மாதிரி இன்னொரு ஆள்னா அர்ச்சனா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முடிச்சு விட்டாங்க. பூர்ணிமாவும் அங்கங்க மேபி அது அப்படி தெரியப்பட்டிருக்கலாம், பூர்ணிமாவும் இருக்கலாம். அண்ட் அர்ச்சனா ஏன்னா சார் இதுக்கப்புறம் மாத்திப்பீங்களான்னு அதை மாத்த மாட்டேன் அப்படி சொன்னாங்க. அடுத்த பூர்ணிமா கிட்ட இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா அதுக்கு அந்த புள்ள 2 மணி நேரம் பேசுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கமல் சாரே பூர்ணிமாக்கு அட்வைஸ் பண்ணிட்டாப்ல. அதாவது உங்க அம்மா இந்த வீட்டுக்கு வரும்போது இதானே சொன்னாங்க, அதுதான் இவங்க எல்லாருமே சொல்லிருக்காங்க, உங்களுக்கு அன்பா சொன்னா புரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இது புரிஞ்சிருச்சா? அவங்க அம்மா வந்து சொல்லும் போது கூட நான் எங்க அப்படி பேசுறேன் அப்படி பேசவே இல்லை பேசிட்டு இருந்தாங்க. அதை நீங்க ஒழுங்கா கவனிக்கல போல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்க அம்மாவே தான் சொன்னாங்க அவங்களுக்கு பூர்ணிமா கிட்டத்தட்ட இதே தான் அன்பா சொல்லிட்டு அவங்களால ஏத்துக்க முடியுது. அண்ட் அதுக்கப்புறமா நீ யாரமா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சார் ஆக்சுவலா நான் அந்த மாதிரி தான் பண்றேன் சார், பட் இருந்தாலும் எல்லாருமே என்ன ரவுண்ட் பண்ணி காட்டுறாங்களே சார், அந்த மாதிரிலாம் கிடையாது சார், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சார், கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவேன் சார் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்களா. உடனே கமல் சார் பார்த்தாப்ல, ஏமாமா டிபார்ட் இதுக்கு பேர் தான் சொன்னேன், நீ வந்து இப்போ நீ சொல்லு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எல்லாருமே தான் சார், பட் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டுமா சார் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதாவது நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கறத இப்பயும் பேசிட்டு இருந்தா கமல் சார் பார்த்தாப்ல, சரி வேலைக்கார மாதிரி தெரியல, சரி ஓகேமா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ சொல்றதாமா கரெக்ட் உட்காருமா அப்படிங்கிற மாதிரி கமல் சாரே பூர்ணிமா உட்கார வச்சிட்டாப்ல. 3 கால் முயல் வச்சிருக்கிறவங்க யாரு வேற? என்கிட்ட பேசுற எல்லாரும் பேசுறேன். ஓகே. அண்ட் அடுத்த நிக்சன் நினைச்சு சார் இந்த வளவளன்னு பேசுறது பூர்ணிமா அக்கா தான் சார் அப்படின்னாப்ல. என்னது பூர்ணிமா அக்கா? சரி ஓகே அக்கா எல்லாம் நாங்க பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க மட்டும் இல்ல சார், இன்னும் 4 பேர் இருக்காங்க டீம் பி சார், டீம் பி இருக்கிற 4 பேருமே அப்படின்னு சொல்லி கமல் சார் ஓ அந்த டீமை சொல்றேப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் இந்த போர்டு கேம் எல்லாம் இழுத்து பேசுறாப்ல. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா சார், இந்த கேமுக்குள்ள வரதுக்கு முன்னாடி அவங்க நம்மள காலி பண்றதுக்கு விளையாடுறாங்க அப்படின்லாம் யோசிக்கிறாங்க சார். அப்படின்னு யார் சொல்றது? நிக்சன். நீ இந்த கேம்ல இருந்தா நீ என்ன காலி பண்ணிடுவ அப்படின்றது ரீசன் சொல்லி தான் ரவீனாவே வெளியே அனுப்பிச்சாப்ல. சோ ஆக மொத்தத்துல இவர் அந்த விஷயத்தை பண்ணா ரைட்டு, ஆனா அதே விஷயத்தை மத்தவங்க சொன்னாங்கன்னா தப்புன்னு கிட்டத்தட்ட பூர்ணிமா மாதிரியே தான் பேசிட்டு இருக்காப்ல. நம்மள தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வேணாம் அந்த 4 பேர்ல. அதான் சார் சொல்றேன், ஆடுறதுக்கு முன்னாடியே இவங்க ஆடினா என்ன தோக்க தான் அடிப்பாங்கன்றத அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. இங்க அந்த மொமெண்ட்ல நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் என்னோட வாழ்க்கையை மாத்த போகுது. அண்ட் இதுல வந்து தினேஷும் மாயாவும் சேர்ந்து விளையாடுறாங்கன்ற மாதிரி ஒரு டாபிக் போயிட்டு இருந்துச்சா. உடனே கமல் சார் மாயா யார் கூட சேர்ந்து விளையாடல, இண்டிவிஜுவல் பிளேயர் தான், அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அதை கிளியர் பண்ணி விட்டுட்டு அண்ட் விசித்ராமன் கிட்ட கேட்ட உடனே விசித்ராமன் சொல்றாங்க, அதாவது தினேஷை பொறுத்த வரைக்கும் யாரு கூட குரூப் எல்லாம் சேர்ந்து விளையாட மாட்டாரு, யாரு கூட சப்போர்ட் பண்ண, அந்த மனுஷன் எல்லாரையும் மிதிச்சு எரிஞ்சிட்டு ஒரு எமோஷனல் எதுவுமே இல்லாம நேரா போய் ஃபைனல்ல வின் பண்ணி கப்பை வின் பண்ணும் அந்த நோக்கத்தோட போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்களா. உடனே கமல் சார் அதுதான் இந்த கேமுக்கு முக்கியம், அப்ப உங்களுக்கு நல்லது தான் சொல்லிருக்காங்க தினேஷ் அப்படிங்கிற மாதிரி தினேஷுக்கு சப்போர்ட் பண்ண உடனே தினேஷ் விசித்ரா மேம் அப்ப இனிமே எக்ஸ்ட்ரா சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபைனலா விசித்ரா மேம்க்கு ஒரு மொக்கையை கொடுத்து ஆஃப் பண்ணி விட்டாங்க. இல்ல சார் அது நிறைவேறின சந்தோஷம் சார். அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான், எல்லாருமே அப்படிதான் விளையாடணும். ஆமா சார். இன்னும் நிறைய வெறுப்பு காட்டுங்க மேடம்.
அண்ட் ஃபைனலா நாமினேஷன் ஆனவங்களாம் சேர்ந்து உடனே உட்கார்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார வச்சாப்புல. நான் கூட சரி ஓகே யாராச்சும் 1-2 பேரை சேவ் பண்ணுவார் போல அப்படின்னு சொல்லி பார்த்தா உட்காந்துட்டீங்களா, சரி ஓகே இப்போ நான் கிளம்பிட்டு மீதில் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் ஒரு பக்கம் கிளம்பிட்டாப்புல. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம பூர்ணிமா வழக்கமாக ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, அதாவது நான் பண்ணாத தப்ப எப்படி எல்லாரும் என் மேலே சேர்ந்து அபாண்டமாக போடுறாங்க, நான் என்னைக்கு அவ்வளோ பேசினேன், யாருக்கிட்ட அப்படி பேசினேன், நான் சொன்னது தான் ரைட்னு எனக்காச்சும் பேசியிருக்கேனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனில் உட்காந்துருந்தாங்க. அப்போ மாயா போயிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. உனக்கு கொடுத்த அட்வைஸ் ஓகே தான், இதை எடுத்து பேசினது ஓகே தான், எல்லாருமே உனக்கு சொன்னது ஓகே தான், அது இந்த மாதிரி ஒரு இது தான் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பரவாயில்லையே ஒரு நல்ல அட்வைஸ் சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா தான் வராங்க. ஆக்சுவலா ஓ மனசை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, நீ என்ன இன்டென்ஷன்ல பேசுற அடுத்தவங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நீ கொஞ்சம் வளவளன்னு பேசுற, அதை கேட்கறதுக்கு பொறுமை இல்லாம அவன் போயிடுறான். இங்க தப்பு யார் மேல, வளவளன்னு பேசுற ஓ மேலேயே தப்பு, கேட்க பொறுமை இல்லாம எஞ்சி போலாம் பாரு, அவன் மேல தப்பு அப்படின்னு சொல்லி பேசின உடனே பூர்ணிமா பார்த்தாங்க, என்ன மாயா பேசுறதெல்லாம் கேட்டா ஒரு மாதிரி இருக்கே, எனக்கு வயது ஒரு மாதிரி கலக்கிற மாதிரி இருக்கேன், சரி இருமாயா நீ பாட்டு பேசிட்டு இருந்தா பாத்ரூம் போயிட்டு வரேன்ற மாதிரி எஞ்சி பாத்ரூம் போயிட்டாங்க. அண்ட் அதோட இன்னைக்கு எபிசோடும் முடிஞ்சு போச்சு. அவன் தப்பா நினைச்சிட்டு இருக்கான், அதை புரிய வைக்கணுங்கிற ஒரு இடத்துல இருந்து வருது. எத்தாப்புல உட்காந்து கேட்கறவனுக்கு பேஷன்ஸ் இல்லையே, ஹெல்ப் பண்ணுறதுதாங்க நான் சொல்றேன், ட்ரஸ்ட் மீங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அங்கங்கன்னு போட்டு இழுக்காம தேவையில்லாத டாபிக்லாம் எடுத்து வராம ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் உள்ள வந்து பேசினாப்ல. பட் இருந்தாலும் அந்த டாபிக்கோடைய இன்டென்ஸை எடுத்து பேசினாரா, நமக்கு ஆதரவா ஏதாச்சும் சொன்னாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மாயா அண்ட் கோ இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராம பார்த்துப்பேன். ஆனா அதுல இருக்கிற பூர்ணிமா மட்டும் நான் வழக்கமா போட்டு அடிப்பேன்ற மாதிரி பூர்ணிமாவை மட்டும் தான் போட்டு அடிச்சாரு தவிர்த்து மற்றபடி பெருசா எதுவும் கேட்ட மாதிரி தெரியல. அண்ட் வழக்கம் போல இந்த டீம் பீல் இருக்கவங்கள அங்கங்க கொஞ்சம் ரோஸ் பண்ணிட்டு விசித்ரா மேமி ஓரளவுக்கு முக்கம் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டு கிளம்பினாப்ல. ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்க. ஸோ நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு வந்து சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி. தடவை பாய் அண்ட் டேக் கேர்.